2025 இந்த தற்போதைய உலகத்தில் இந்த போலி குருமார்களின் தொல்லைகள் மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது. கையை நெற்றியில் வைத்து அழுத்திவிட்டு தீட்சை என்ற பெயரில் அப்பாவி மக்களை ஏமாற்றுவது. கட்டிடம் கட்டுகிறோம், மடம் கட்டுகிறோம், சபை கட்டுகிறோம், அன்னதானம் செய்கிறோம், பணம் தாருங்கள் என்று ஒரு கும்பல் மற்றும் மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்றிக்கறி தின்றுவிட்டும் அருளை பெற முடியும் என்று கூறும் ஒரு கும்பல். பிரச்சனை மாட்டுக்கறியில், ஆட்டுக்கறியில், கோழிக்கறியில் இல்லை, உங்கள் நாக்கு, உங்கள் கண்ணு, உங்கள் மூக்கு, உங்கள் மூளை தான். மற்றும் வள்ளலார் போன்ற சுத்த ஞானிகள் பெயரை வைத்து சம்பாதிக்கும் ஒரு கும்பல். இவர்களா உங்களுக்கு தீட்சை தரப்போகிறார்கள், உங்களின் துன்பத்தை போக்கப் போகிறார்கள்? உண்மை என்னவென்றால் உங்களுக்கு உண்மை தெரியவில்லை என்று பச்சையாக பொய் சொல்லி உங்களை ஏமாற்றுகிறார்கள், கேவலம் பணத்திற்காக. ஒரு உண்மையான குரு தங்களுக்கு உண்மை கூறி தங்களை உயர்த்துவார். அதற்கு காணிக்கையாக தங்களின் முயற்சியை மட்டுமே எதிர்பார்ப்பார். ஆனால் இவர்கள் விமானத்தில் பறப்பதற்கும் விதவிதமான ஸ்டார் ஹோட்டலில் தங்குவதற்கும் சொகுசாக இருப்பதற்கும் மக்களாகிய உங்களை அட்டைப்பூச்சி ரத்தம் உரிவது போல் உரிகின்றார்கள். மக்களே, எப்போது விழிப்படைய போகிறீர்கள்? உண்மையான குருவை கண்டுபிடிக்க ஒரே எளிய வழி இதுதான். அவர் உங்களிடம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டார், முக்கியமாக பணத்தை எதிர்பார்க்க மாட்டார். இந்த மாடர்ன் போலி குருமார்களை நம்பி வீண்காலம் கழித்தது போதும். உண்மையான அருளை பெற உயிர்களிடத்தே தயவாக இருங்கள். ஏழைகளுக்கும் பசித்தோருக்கும் உணவளியுங்கள். வாயில்லாத ஜீவர்களையும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் எண்ணுங்கள். இதுவே கடவுள் வழிபாடு. இப்படி செய்தால் எப்படி அருளை பெற முடியும் என்றால், நமது திடமான அணுக்கூறுகளாலான உடல் தயவென்னும் ஹையர் ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் செய்யும் பொழுது நமது அடர்த்தியான அணுக்கூறுகள் போட்டான் எனும் நிறையில்லாத ஒளி துகளாக மெல்ல மெல்ல மாறிவிடும். இப்படி பலகாலம் நாம் செய்து வந்தால் நமது உடல் முழுவதுமே ஒளி பொருளாக மாறிவிடும். இதுவே அதன் பின்னால் இருக்கும் அறிவியல். இந்த உண்மை இறைவனால் வள்ளலாருக்கு உணர்த்தப்பட்டதால் அவர் இந்த வழியை பின்பற்றியே மரணமில்லாத பேரின்ப பெருவாழ்வை அடைந்து நம்மையும் அந்த நிலையை அடைய உரைக்கிறார் மற்றும் அழைக்கிறார். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இப்படியும் சொல்லி ஏமாற்றுவார்கள். உஷாராக இருந்து கொள்ளுங்கள்.